ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சிம்பிளான டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தேங்காய் பால், ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க. நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, சில்லி. நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் ஆயில் அண்ட் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் கொதித்து வந்ததும் ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தால் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி.